வேற குற்ற உணர்ச்சி எல்லாம் எங்களுக்கு ஏற்படுற அளவுக்கு அங்க ஒண்ணும் நடக்கவே அங்கல்ல அங்கன்னு பொதுவா இல்லை, வாழ்க்கையில கேக்குறாங்க. பொதுவா in journey. அப்பா அப்படின்னா எவ்வளவோ சொல்லுவாங்க. எங்க மாடு வந்து அடுத்தவங்க வீட்டு வயல்ல மேய்ஞ்சிருச்சு அப்படின்னு எங்க அப்பாவை ஒருத்தவங்க அடிச்சிட்டாங்க. யாரோ இவன் யாரோ. இதை வந்து ஒரு சிம்பிளிசிட்டியா நீங்க எடுத்துட்டு போயிடலாம். இதை வந்து நான் அனுபவிச்ச இடத்துல இருந்து அதை நீங்க அந்த இடத்துல இருந்து உணர்ந்து பார்த்தீங்கன்னா அதனோட வலி எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஒரு சில டைம் நான் அம்மா ஃபீல் பண்றத ரொம்ப யோசிச்சிருக்கேன். நம்ம கூடவே தான் இருப்பாங்க, நல்லா தான் பேசுவாங்க, நம்ம கிட்ட நல்லா பேசுவாங்க, அப்புறம் பின்னாடி பாத்தீங்கன்னா வேற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் கூத்து கட்டி ஆடும்போது அதை கேவலமாலாம் பேசுவாங்க. ஒரு வேஷத்துல இருந்தோம்னா கேட்கக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் கேட்க முடியாது. அது ஒரு பெரிய அவமானம். அதெல்லாம் ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. இப்போ வந்து இன்னொரு செக்மெண்ட் என்னன்னா, நான் ஒவ்வொரு வார்த்தையா சொல்லுவேன். உங்க லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்டை நீங்க அதை ஷேர் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் if you want. ஓகே. கில்ட், உங்க லைஃப்லயே நடந்த ஒரு பெரிய கில்ட்டு, அதை நான் வாழ்க்கையில மறக்கணும் அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்க? அவ்வளோ டஃப்பான கொஸ்டின்லாம் கேட்கறீங்க. ரொம்ப டீப்பான கொஸ்டின் ஆயிட்டு. ரொம்ப டீப்பா ஒரு கில்ட் ஒன்று இருக்கும்ல. நான் சொல்றேன். சொல்லுங்க. அதுவா? எங்க அப்பா வந்து ஹிந்துஸ்தானி கிளாஸ் என்னை சேர்த்து விட்டாரு. அங்கே மந்த்லி 2000 ருபீஸ் ஃபீஸு. நான் 12 மாதம், ஒரு வருஷம் கிட்ட படித்தேன். எனக்கு வந்து உண்மையை சொன்னால் ஃபஸ்ட்டு போன ஒரு மாதத்துலேயே எனக்கு அது நான் கர்நாடிக் பேஸ்டாக தான் எனக்கு பிடிக்கும். பட் ஹிந்துஸ்தானி எனக்கு அவ்வளோவா செட் ஆகலை. நான் வந்து டக்குன்னு சொல்லியிருந்தேன். போய் 1.5 மாதத்துலேயே எனக்கு புரிஞ்சிச்சு எனக்கு இது எதுவும் செட் ஆகலைன்னு. ஆனால் சொன்னேன் எங்கள் அப்பா ஏதாவது கோச்சிப்பாரு சொல்லிட்டு நான் நினச்சி சொல்லலை. ஆனால் எவென்ச்சுவலி எங்கள் அப்பாவே உனக்கு இது செட் ஆகலை போல சொல்லிட்டு நிப்பாட்டிட்டேன். ஆனால் அதுக்கு போகிறதுக்கு ஒரு வருஷம் கிட்டாச்சு. ஒரு வருஷம்னா 2000 ருபீஸ் பெர் மந்த்னா எவ்வளோப்பா வரும்? பர் மந்த் 2000 ருபீஸ். ஒரு மந்த் பர் இயருக்கு எவ்வளோ வரும்? ஒரு மந்த் 24,000 கிட்ட வேஸ்ட் பண்ணுறேன். சரி, இதை நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம்னா காசு வச்சு சேவ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு அந்த ஒரு கில்ட். அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பா எனக்காக அவர் தான் சண்டே கிளாஸ் வந்து வெளியே வெயிட் பண்ணுவார். கிளாஸ் முடிகிற வரைக்கும் எனக்கு வெயிட் பண்ணுவார். கூட்டிட்டு போறது வருது. அவரு டைம் வேஸ்ட்டு. அவருக்கு ரெஸ்ட் எடுத்துருக்கலாம் ரீசெண்டாக அந்த டைம்ல. நான் பைத்தியம் மாதிரி சொல்லாம கொஞ்சம் இது பண்ணிட்டு அது ரொம்ப கில்ட்டா இருக்கும். பட் அதுக்கேற்ற மாதிரி நான் அதுக்கு எஃபர்ட்டும் அதுக்கு அடுத்தடுத்து போட்டு கோப்பப் பண்ணலாம். ஓகே. உங்களுக்கு கில்ட்னு பார்த்தா நான் எதுவுமே கில்ட்டியாக ஃபீல் பண்ண மாட்டேன். ஏன்னா எல்லாமே ஒரு லெசனாக தான் எடுத்துப்பேன் அந்த மாதிரி. ஸோ கில்ட்டியாக இப்போ கேட்டால் எதுவும் இல்லை. மேபி ரொம்ப வருஷம் முன்னாடி ஏதோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சண்டை போட்டது ஏதாச்சும் சொல்லலாம். அந்த மாதிரி தான் குட்டி குட்டி. எனக்கும் கில்ட்னு சொல்ற அளவு எதுவும் கிடையாது. லைக் எப்படி சொல்றது, கில்ட்னு எதுவும் கிடையாது. மோஸ்ட்லி எல்லாமே அந்த மாதிரி சின்ன சின்ன. ஓகே, ரைட். சரி, உங்களுக்கு கில்ட். குற்ற உணர்ச்சியா? எப்போ இருக்கும்னா, நம்ம ஒழுங்கா ப்ராக்டிஸ் பண்ணாம போய் பாடிட்டு வந்துட்டு திட்டு வாங்கிட்டு வரும்போது அந்த ஒரு குற்ற உணர்ச்சி. வேற எதுவும் இருந்தது இல்லையா? வேற குற்ற உணர்ச்சி எல்லாம் எங்களுக்கு ஏற்படுற அளவுக்கு அங்க ஒண்ணும் நடக்கவே அங்கல்ல. பொதுவா வாழ்க்கையில கேக்குறாங்க. அப்பா அப்படின்னா எவ்வளவோ சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட குற்ற உணர்ச்சிகள்லாம் நிறைய இருக்கு. வாழ்க்கையில தான் கேட்டேன். அவங்க வாழ்க்கை எக்ஸாம்பிள் தான் சொன்னாங்க. ஒரு 24,000 வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணாப்புல. எனக்கு குற்ற உணர்ச்சின்னு இல்லை, ரொம்ப அந்த குற்ற உணர்ச்சி மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ்னா, எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லாமட்டு எங்கள் டேடி வந்து ஒரு வீட்லையா போய் இப்படியே ஏறி நின்றுட்டு பணம் கட்டிட்டு இருந்தார். ஒரு 7,000 ரூபாய் பணத்துக்கு. ஐயோ, ஓகே. அப்போது அந்த மாதிரி குற்ற உணர்வாக இருக்கும். நம்ம அப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துகிறோமே அப்படின்ட்டுன்னு அப்போ தான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். வேலைக்கு போயிட்டு நானே சம்பாதிச்சு நானே படித்தேன். அப்புறமேட்டுக்கு எங்கள் அப்பா வந்து வயக்காட்டில எல்லாம் போய் மருந்து அடிக்கும்போது அப்படியே வேர்வை ஊற்றும். அந்த வெயில் அப்படியே அடிக்கிற வெயிலில் ஸ்கின்னு வெயில் பட்டா வேர்த்து ரொம்ப பல மெருகேறி போயிடும்.
இப்போ என்ன ஆகும்னா ரியாலிட்டிக்காக நம்ம உடம்புல இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் ஊற ஆரம்பிச்சிடும் வேர்வையில். ஒரு அப்படியே பளபளன்னு தெரியும் மேனி வெயிலில். அப்படியே ஊத்துறப்போ அது ஒரு ஒரு அழகா இருக்கும் அந்த மேனி. ஏன்னா அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஒரு நினப்பு இருக்கும் உள்ள, வாழ்க்கையில் மனுஷனாவே பிறந்துடக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ்லாம் அப்பா என்ன மாதிரியெல்லாம் சொல்ல முடியாதுப்பா நான் கடந்து வந்ததெல்லாம். அதுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு பாடினீங்களா? புரியுது. வாழ்க்கையில எல்லாம் குற்ற உணர்ச்சின்னு இல்லை, இந்த மாதிரியான இதை குற்ற உணர்ச்சின்னு சொல்ல முடியாது. அது ஒரு என்னமோ ஒரு ஃபீலிங் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஓகே. வெரி ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் எப்போ? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேஜ் ஏறி இருப்போம், அந்த வெரி ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ன்னு ஒன்று பார்த்துருப்பீங்கல்ல. ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ன்னு சொல்லணும்னா, நான் ஃபஸ்ட்டு ஏறையிலே என்னை வந்து இறக்கி விட்டாங்க மேடையில். அதனால் உண்மையிலே வந்து மதிச்சு உன்னாலையும் முடியும், நீனும் பாடுவ அப்படின்னு என்னைய ரொம்ப மோட்டிவேட் பண்ணி ஒரு பெரிய ஸ்டேஜில் நான் ஏறினேன்னா அது சூப்பர் சிங்கர் ஸ்டேஜ் தான். சூப்பர். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு தெருவில் தான் ஆடிட்டு இருந்தேன், தெருக்கூத்து கலைஞர். தெருவில் தான் நின்றுட்டு பாடிட்டு இருந்தேன். மேடைன்னு ஏறினது வந்து சூப்பர் சிங்கர் மேடை. முதல் மேடையே எனக்கு பிரபலமான மேடை, அதுவும் பிரம்மாண்டமான மேடையாக இருந்துச்சு. சூப்பர். ஓகே. இதுவே என்னுடைய வெற்றி. கண்டிப்பாக கண்டிப்பாக. வெரி ஃபர்ஸ்ட் சக்ஸஸ். என்னோட வெரி ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் வந்து யூஸ்வலி எனக்கு வந்து ஏதாவது ஒன்றில் பார்ட்டிசிபேட், ஏதாவது ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணால் கூட அம்மா எப்படி போகிறது அப்படின்னு ஒரு வெரி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து சிங்கிங் காம்படிஷன் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். நிறைய ஸ்கூலுக்கு போயிருந்தோம், நிறைய ஸ்கூல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்கூல் காம்படிஷன் போகல, இன்டர் காலேஜ் மாதிரி இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸ் போயிருந்தோம். அப்போது நான் 3rd standard 4th என்னமோ படிச்சுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பாட்டு பாடி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணிட்டேன். அதான் என்னோட ஃபர்ஸ்ட் சக்ஸஸ். அதுக்கப்புறம் தான் ஓகே நமக்கு பாட வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என் டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே பயங்கர ஒரு மோட்டிவேட்லாம் பண்ணி சூப்பரா பாடினேன் அப்படின்னு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாங்க. அது அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஜேர்னி எனக்கு. எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு லைக் சின்ன வயசில் நான் பாட்டு கற்றுக்க போகும்போது நானும் அக்காவும் சேர்ந்து போவோம். அந்த டைமில் அந்த பாட்டு சார் வந்து என்கிட்ட நீ பாடாத, உங்கள் அக்காவோட ஸ்ருதி போகுது அந்த மாதிரி நான் கேவலமாக பாடிட்டு இருந்தேன். அப்போ நான் நினச்சேன் ஐயோ எனக்கு அந்த மாதிரி பாட்டு வராதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அங்கே வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு டெம்பிள், அங்கே ஒரு இந்த மாதிரி ஒரு கச்சேரி நடந்துட்டு இருந்தது. அங்கே போய் நான் ஒரு பக்தி பாட்டு தான் பாடினேன். அப்போ நிறைய பேர் இருந்தாங்க, அவங்க எல்லாம் பயங்கரமாக ரசிச்சு இந்த புள்ள நல்லா பாடுறாங்க அந்த மாதிரி சொல்லி என்கிட்ட வந்து பயங்கர அன்பாக பேசினாங்க. ஸோ அப்போ தான் மேபி லைக் சைல்ட்ஹுட் மெமரி பார்த்தா அதுதான் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்னு சொல்லலாம். அவ்வளோ பேர் ரசிக்க வச்சது வந்து சக்ஸஸ். உங்களுக்கு இந்த வெரி ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்? எனக்கு வெரி ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்னால் நான் 4th படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து இது காலையில் ப்ரேயரெல்லாம் இருக்கும்ல, அப்போ முடியும் போது ஜனகணமனம் பாடணும்ல, அதுக்கு வந்து ஒரு கொயர் குரூப் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. மியூசிக் மேம் எல்லாரையும் பாட வச்சுருந்தாங்க. ஜனகணமனம் ஃபஸ்ட்டெல்லாம் நார்மலாக பாடுவேன், கடைசியில் ஜெயேன்னு போவோம். அதை நோட்டு டச் பண்ண ஜெயே. நான் அப்போ சங்கீதம்லாம் எனக்கு அவ்வளோவா தெரில, நான் வந்து ரேண்டமாக தான் பாடிட்டு இருந்தேன். எல்லாரும் பாடுறாங்க. கிளாஸ்ல ஒரு பையன் படிப்பாளி பையன் ஒருத்தன் இருக்கான், அவன் மியூசிக்கும் நல்லா பண்ணுவான், படிக்கிறோம் எல்லாத்துலேயும் அவன் நல்லா பண்ணுவான். நான் வந்து படிப்பில் ரொம்ப கொஞ்சம் வீக்குங்கிறதால நான் கொஞ்சம் ரொம்ப டிமோட்டிவேட்டடாக போய் சும்மா பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் மிரட்டி விட்டான் மேமையே, சூப்பராக பாடுறான்டா அப்படின்னு எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டான். அடுத்து நான் போய் அந்த நோட்டு கரெக்டாக தொட்டுட்டேன். மேம் ஷாக்ல பார்த்துட்டு டேய் அவன் உன்னோட நல்லா பாடுறான்டா அந்த பையன் முன்னாடி சொல்லும்போது எனக்கு அதான் பெரிய சக்ஸஸாக இருந்தது. ஃபர்ஸ்ட் சக்ஸஸ். ஓகே. அடுத்தது மறக்க முடியாத நாள், ஃபாரெவர் நம்ம ஹார்ட்ல அப்படியே பதிஞ்சிருக்கும் ஒரு நாள், அந்த நாள் எது? ஐயோ அதெல்லாம் சொல்லிட்டா பிரச்சனை நிறையா வருமே. புரியலையே, பிரச்சனை ஆகிற அளவுக்கு மறக்க முடியாத நாளா? என்னங்க ஐயோ ஏதோ ஏடாகூடமா இருக்கு போல. மறக்க கூடிய நாள் இல்ல, மறக்க முடியாத நாள். மறக்க முடியாத நாள் தான் சொல்றேன். என்னது சார்? பரவாயில்ல சொல்லுங்க. என்ன ஒண்ணு மறக்க முடியாதனால எங்க எக்ஸுக்கிட்ட நான் அடி வாங்கினேன். அடி தருமடியா வச்சு வெளுக்காங்களோ? பரவாயில்ல, இதுவும் கடந்து போயிடும். கடந்து போயிருச்சு. ஸோ அது கண்டிப்பா மறக்க மாட்டீங்க அப்படின்ட்டு. ஓகே, அதை பத்தி இன்னும் டீட்டெயில்டா போக வேண்டாம், பரவாயில்ல. இல்ல வேற எதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, மறக்க முடியாத நாள்னா வந்து சூப்பர் சிங்கருக்கு வந்ததுக்கு பிறகு எங்கள் அம்மாவை சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு வந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து சென்னைக்கு வந்ததில்லை, எங்கள் டேடி மம்மியுமே வந்து சென்னைக்கு வந்ததில்லை.
நானே ஃபர்ஸ்ட் டைம் சூப்பர் சிங்கருக்காக வேண்டி தான் சென்னைக்கே வந்தேன். சென்னைக்கு எப்படி வருவாங்களோ என்ன, எப்படி அவங்கள கூட்டிகிட்டு வர்றது, எப்படி நம்ம என்னையும் விடவும் மாட்டாங்களா, நம்ம இதில் இருக்கிறதுனால நமக்கு எதுவும் ஒன்று ஆயிடுச்சுன்னா ப்ரோக்ராமு எதுவும், புரியுது. அதனால வேண்டி நான் இங்கே தான் இருந்தேன். எப்படி அவங்கள கூட்டிகிட்டு வர்றது, நான் அதுக்காண்டி அழைச்சிட்டே வராமல் இருந்திருந்தேன். கூட்டிகிட்டே வரலாதனாலவே சரி இருங்க டிவிலே பார்த்துங்க நான் பாடுறது அப்படின்ட்டுன்னு சர்ப்ரைஸாக எனக்கு தெரியாமல் கொண்டு வந்து நிப்பாட்டினதும் அது பெரிய ஒரு மறக்க முடியாத மூமெண்ட் இருந்துச்சு. நைஸ். அதனால எங்கள் வீட்டில் யாருமே அவ்வளோவா அழுவ மாட்டாங்க. எங்கள் அம்மா அழுது பார்த்துருக்கேன், எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பாலாம் அழுது நான் பார்த்ததில்ல. அன்னைக்கு எல்லாரும் அழுதாங்க. அது ஒரு மறக்க முடியாத ஒரு. ஓகே ரைட். உங்களுக்கு லைக் எனக்கு மறக்க முடியாத நாள்லாம் இப்போ மைண்ட்ல ஓடினது நான் அந்த செகண்ட் ரன்னர் வாங்கினது தான். ஸ்டில் ப்ராசஸிங். அந்த 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 ஒரு நாள் மறக்கவே கூடாது. ஏன்னா இதுக்கப்புறம் தான் என்னோட ஜேர்னியே ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் தான் ஓகே பொறுப்புகளை கையாளக்கூடிய நாள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மறக்க முடியாத நாள். நைஸ் நைஸ். எனக்கும் நிறைய இருக்கு மறக்க முடியாத நாள். ஆனா இப்ப ரீசெண்டா தான் அந்த ஃபினாலே டே தான் மறக்க முடியாத நாள். அந்த அந்த பதட்டம் இப்போ எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கு பாடியில. அந்த ஸ்டேஜ் ஃப்ரைட், அனௌன்ஸ்மெண்ட், அப்புறம் அந்த பெரிய ஸ்டேஜ்ல நம்ம சென்டர் ஸ்டேஜ்ல நிக்கும் போது அந்த ஒரு ஃபீல் இல்ல. அந்த இவ்வளோ ஆடியன்ஸ் இவ்வளோ பெரிய செட்டப் நமக்காக பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீல். அது மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா. உங்களுக்கு எனக்கு நான் ஃபஸ்ட்டு கோல்டன் பஸர் வாங்கின இது சொல்லுவேன் ஷோவில். அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் மிக்ஸ்டாக தான் பாடிட்டு இருந்தேன். போவோம், ஓகே வாங்க போகிறேன் நினப்பேன், ஆனால் ஏதாவது டப்பாயிடும் போயிடும். நம்ம அதுக்கு முன்னாடி கோல்டன் பஸர் வாங்குற எபிசோட் முன்னாடி வீட்டுக்கெல்லாம் போய் எழுது, அம்மா எனக்கு வராதுமா பாட்டே வராது, நான் போகிறேன் எங்கேயாவது அப்படின்னு, நான் படிச்சுட்டே போகிறேன் எங்கேயாவது அப்படின்னுலாம் அழுதுட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்த எபிசோடு டியூட் ரவுண்டுன்ட்டாங்க. என் கூட ஆன் பென்ஸ்னு ஒரு இது என் கூட கோ கண்டஸ்டன்ட் பாடினாங்க ஆன் பென்ஸ்னு. நான் எனக்கு என்ன பயம்னா, நான் மோசமாக பாடி அவ இமேஜும் கெடுத்துருவேணுங்கிற வேற பயம். அதனாலே நான் என்ன பண்ணிட்டேன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஷோ வந்துச்சு, போய் பாடினேன், கிடைக்காது தான் நினச்சேன். ஆனால் அது வந்த உடனே ஆஹா அப்படின்றது மறக்க மாட்டேன், மறக்க முடியாது. ஓகே. த்ரூ அவுட் த லைஃப் ஜேர்னி அஃப்கோர்ஸ் நான் இனிஷியலாக கேட்ட மாதிரி இந்த ஆப்ஸ்டக்கல்ஸ்லாம் இருக்கும்ல, கூடவே இந்த அவமானம்னு ஒன்று வரும். அவமானம் யார் ஆரம்பிக்கிறீங்க? என்ன அவமானத்தை சொல்லலாம்? பெருசா போகுது அப்படின்னா அவமானம்னு என்ன சொல்லலாம்னா, நான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஏறும்போதே கிளம்பி ப்ரோக்ராமுக்கு கிளம்பி ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் உனக்கெல்லாம் என்ன பாட வரும் அப்படின்னு மேடையிலே ஏற்றுனது ஒரு பெருத்த ஒரு கலைஞர்களுக்கே உள்ள அவமானம். அப்புறமேட்டு நான் கூத்து கட்டி ஆடும்போது அதை கேவலமாலாம் பேசுவாங்க. அது நம்மளுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அணில அது ஒரு கலை, அது ஒரு தமிழருடைய ஒரு கலை அது. அப்போ அந்த கலையும் நம்ம அழிய விடாமல் பார்த்துக்கிறோம், அது மூலியமா நமக்கு வருமானமும் வருது, நம்ம வாழ்வாதாரமும் செயல்படுது. இதுதான் ஒரு சங்கிலி. ஆனால் இதை தவறாக பேசுவாங்க. ஒரு வேஷத்தில் இருந்தோம்னா கேட்கக்கூடாத வார்த்தைகளையெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் கேட்க முடியாது. அது ஒரு பெரிய அவமானம். அதெல்லாம் அது பேசுகிறதுக்கு அவங்களுக்கே ஒரு உறுத்தல் இருக்கணும். இந்த மாதிரி மேடை ஏறும்போது அது ரொம்ப தவறு. ஒரு நம்ம நல்லா பாடுறோம் பாடலை அப்படிங்கிறது அணியில் ஒருத்தர் மேடை ஏறிட்டாருன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அவரை ஊக்கப்படுத்தணுமே ஒழிய டிமோட்டிவேட் செய்யக்கூடாது. அதனில ஒரு 500-600 பேர் உட்கார்ந்துருக்க இடத்துல அவங்க என்ன நினைப்பாங்க, அது நம்ம பெருத்த அவமானம் இல்லை, அந்த மாதிரி இருக்கும். அப்புறமேட்டுக்கு எங்கள் டேடி எங்கள் மாடு அடுத்தவங்க வீட்டு வயலில் மேய்ஞ்சிருச்சு அப்படின்னு எங்கள் அப்பாவை ஒருத்தவங்க அடிச்சிட்டாங்க. அது அடித்து ஒரு வாய் வார்த்தையாக திட்டி இதை ஒரு கம்பை எடுத்து அடிச்சிருந்தா கூட அது ஒன்றும் பெருசாக இருந்திருக்காது. டக்குன்னு மாடு வயலில் மேய்ஞ்சி அவர் கொஞ்சம் ரகடான ஆள், டக்குன்னு என்ன பண்ணிட்டார், செருப்பை கழட்டி அடிச்சிட்டாரு எங்கள் அப்பாவை. அது ஒரு அவமானமாக போயிடுச்சு. அது அவர் என்ன நினச்சாரோ அதை அவர் பெருசாக கூட எடுத்துக்கலான்னா எனக்கு ரொம்ப மன உறுத்தலாக இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய
அதாவது என்னமோ இந்த 24 பேரில் என்னோட வருத்தம் மட்டும் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது அடுத்தவங்க கேட்கும்போது. ரொம்ப இதை வந்து ஒரு சிம்பிளிசிட்டியாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். இதை வந்து என்னோட இடத்துல இருந்து நான் அனுபவித்த இடத்துல இருந்து அதை நீங்கள் அந்த இடத்துல இருந்து உணர்ந்து பார்த்தீங்கன்னா அதனோட வலி எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். புரியுது. என்னை பொறுத்தவரை லைக் என்னோட அம்மா வந்து எனக்கு பாட பிடிக்குன்ற ஒரு விஷயத்த மட்டுமே எடுத்துட்டு எப்படியாவது நம்ம பொண்ணை கரை சேர்க்கணும் இந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகாத வார்த்தையில ஒரு சிலர் பேசுறது சரி இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சில டைம் நான் அம்மா ஃபீல் பண்ணுறத ரொம்ப யோசிச்சிருக்கேன். ஸோ அப்போல்லாம் கஷ்டமாக இருக்கும், என்னடா இப்படி இருக்காங்க அப்படின்னு. நம்ம கூடவே தான் இருப்பாங்க, நல்லா தான் பேசுவாங்க, நம்ம கிட்ட நல்லா பேசுவாங்க, அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா வேற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அம்மா பொறுத்தவரை நான் பார்த்த அளவு ரொம்ப ஸ்ட்ராங்கான லேடி மனதளவில். ஸோ அவங்க எல்லாத்துக்கும் அந்த அவங்க பட்ட கஷ்டங்களும் அது எல்லாத்துக்குமே வந்து என்னால் முடிஞ்ச அளவு ஒரு ஒரு சப்போர்ட் அண்ட் என்னால் முடிஞ்ச அளவு ஒரு சின்ன விக்டரி எங்கள் அம்மாவுக்கு பெருமை இதெல்லாம் சேர்க்க முடிஞ்சிருக்குன்னு நினைக்கும் போது சந்தோஷப்படுறேன். இதுக்கப்புறம் இப்படி பேசுறவங்களால பேச முடியாத அளவு என்னால் முடிஞ்ச அளவு பண்ண முடியும். எனக்கு அவ சொல்றது ரொம்ப ரிலேட் பண்ண முடியுது. ஏன்னா என்னோட அம்மாவும் அதே மாதிரி தனியா நின்று நிறைய விஷயங்கள் எனக்காக பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலி அவமானம்னு சொன்னா இப்போ லைக் நிறைய பேர் ஒரு மாதிரி தப்பா பேசுவாங்க, எதுக்கு இந்த பொம்பளை பிள்ளைங்களை இந்த மாதிரி பாட விடுறாங்க அந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. இப்போ நைட்டு ஏதாச்சும் ப்ரோக்ராம் போய் லேட் ஆனாலும் நமக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வெளியில பேசுறவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியாது. ஆமா, அந்த மாதிரி எல்லாம் நிறைய அந்த மாதிரி இருந்திருக்காங்க. அண்ட் அம்மா சிங்கிள் பேரண்டா வர நம்மள வளர்த்திருக்காங்க. ஸோ அது ஒரு ஆடட் திங் டு சே. லைக் இப்போ வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் இருந்தீங்கன்னா அவங்க அவ்வளோ பேச மாட்டாங்க. ஆனால் அப்படி ஒருத்தங்க இல்லைன்னா அது ரொம்ப மோசமாக போயிடும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் எங்கள் அம்மா நிறைய அந்த மாதிரியெல்லாம் கேட்டு, ஆனால் அதுக்கு எதுக்கும் இது படாமல் நம்ம ஹாப்பினஸ், நம்ம சக்ஸஸ், அது மட்டும்தான் அவங்களுக்கு மெயின் ப்ரையாரிட்டியாக இருந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இப்போது அட்லீஸ்ட் நம்ம இப்போ இந்த ஒரு இடத்துல வந்திருக்கோம். இப்போ அந்த மாதிரியெல்லாம் யாரும் பேசுறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நினச்சா இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு ஒரு ரிசல்ட் இருக்குது. ஆமாம், எனக்கு மண்டையில் எதுவும் வரலக்கா இதுக்கு. பட் நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜஸ்லேருந்து நீங்கள் சொல்லும் போதே அந்த ஆப்ஸ்டக்கிள்ஸ் தாண்டி ஒரு ஜேர்னி, ஒரு அழகான ஜேர்னி. ஐ திங்க் வந்து இப்போ தான் ஒரு கிக் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கடந்து வந்த பாதையில் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலனாக வந்து இந்த சூப்பர் சிங்கர் மேடை வந்து உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்கு. ஸோ ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். இந்த மேடை வந்து இன்னும் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து உங்களுக்கு திறக்கும் அப்படின்ட்டு, அண்ட் உங்களோட குரல் வந்து இன்னும் எத்தனை இடத்துல கேட்கணும் அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு பெரிய ஆசை. அதுக்கு ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ பிஃபோர் வி வைண்ட் அப், எனக்காக 4 பேரும் சேர்ந்து ஏதான ஒரு பாட்டு பாடுறீங்களா? ஓகே, இந்த பாட்டு பாடுறேன். என்ன பாட்டு? ஓகே, ரெடி 1 2 3. ஜூன் போனால் ஜூலை காற்றே, கண் பார்த்தால் காதல் காற்றே, பார்த்தால் தேர் வருமே, பெண் பார்த்தால் தீ வருமே, என்னாச்சு தோணலையே, ஏதாச்சு தெரியலையே, நட்பாச்சு இல்லையே, நவாச்சு நட்பில்லையே, நேற்று என்பதும் கையில் இல்லை, நாளை என்பதும் கையில் இல்லை, இன்று மட்டுமே நெஞ்சில் வெச்சம் உண்டு, தோழா முத்து குத்துகள் யாருக்காக, மொத்த பூமியின் கூத்துக்காகத்தான் அன்பே. ஓ, நேற்று என்பதும் கையில் இல்லை, நாளை என்பதும் கையில் இல்லை, இன்று மட்டுமே நெஞ்சில் மிச்சம் உண்டு, தோழா முத்து கூத்துகள் யாருக்காக, மொத்த பூமியின் கூத்துக்காகத்தான் அன்பே. Beautiful, beautiful. Thank you so much. And already சொன்ன மாதிரி தான், wish you all the very best. This will be a kick start for your new journey. I know நிறைய இடத்துல
நெக்ஸ்ட் வந்து ஃபிலிம்ஸ்லலாம் நான் உங்களை பார்க்கணும். அப்போ வந்து நான் இதே மாதிரி உங்களை இன்டர்வியூ எடுத்து Thank you. தேங்க்யூ ஸோ மச். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில்